வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா உயிரிழப்பு விஷயத்தில் இந்தியாவை பாதுகாக்கும் சுகாதார சீர்கேடு. உயிரிழப்பு குறைந்ததற்கான காரணம் குறித்து ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கும் விந்தையான தகவல். நெருக்கடிகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறது தசரா பண்டிகை. கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி நிச்சயம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் உரை. டெல்டா மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து வரும் 27ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும். மத்திய குழு தகவல். புதுச்சேரியில் 7 மாதங்களுக்கு பிறகு பேருந்து நிலையத்தில் இருந்து மீண்டும் பேருந்துகள் இயக்கம். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு வழக்கம் போல் போக்குவரத்து சேவை. சமூக வலைதளங்கள் மூலம் தன்னம்பிக்கை ஊட்டும் உரைகளை நிகழ்த்திய மதுரை இளைஞருக்கு டாக்டர் பட்டம். சமூக அக்கறையை பாராட்டி அமெரிக்க பல்கலைக்கழகம் கௌரவம். கொரோனா கால நெருக்கடியால் நகர்ப்புறங்களில் கடையிறந்த ஆயுத பூஜை விற்பனை. பூஜை பொருட்கள் பொறிக்கடலை வர்த்தகம் மந்தமானதால் வியாபாரிகள் கவலை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெங்காய விலை தொடர்ந்து அதிகரிப்பு. தீபாவளி பண்டிகை வரை விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் கருத்து. திருச்சியில் ஆளுங்கட்சியினரின் உதவியுடன் மணல் கடத்தல். அதிகாரிகள் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது ஜேசிபி இயந்திரத்தை விட்டுவிட்டு கும்பல் தப்பி ஓட்டம். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிவேகமாக பரவும் கொரோனா வைரஸ். ஒரே நாளில் 80,000க்கும் அதிகமானோருக்கு வைரஸ் தொற்று பரவியதால் மக்கள் பீதி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தானை சந்திக்கிறது மும்பை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நோய்களை வரவழைக்கும் சுகாதார சீர்கேடு கொரோனாவுக்கு மட்டும் எதிரியாக இருக்கும் விந்தை தகவல் ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரின் சதவீதம் மிகவும் குறைந்துள்ள நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் கொரோனா பலி விகிதம் 1.5% உள்ளது. சமூக பொருளாதார மேம்பாடு அளவுகோலில் மிகவும் பின்தங்கியுள்ள பீகார் மாநிலத்தில் கொரோனா பலி எண்ணிக்கை 0.5%, அதாவது நாட்டின் சராசரி பலி விகிதத்தில் 1/3 பங்காக உள்ளது. கேரளாவிலும் அசாமிலும் 0.4%, தெலுங்கானாவில் 0.5%, மிக குறைவாக கொரோனா பலி எண்ணிக்கை உள்ளது. புனே நகரில் உள்ள அறிவியல் தொழிலக ஆய்வுக்கான கவுன்சில் செல் அறிவியலுக்கான தேசிய மையம் மற்றும் சென்னையில் உள்ள கணித ஆய்வு மையம் ஆகிய அமைப்புகள் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் இந்த விந்தையான தகவல் இடம்பெற்றுள்ளது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிடைக்கும் தூய்மையான தண்ணீர் மற்றும் சுகாதார நிலவரம் ஆகியவற்றின் அடிப்படையில் 10 லட்சம் பேரில் எத்தனை பேர் கொரோனாவுக்கு பலியாகிவிட்டனர் என்பது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் சுகாதாரம் பேணும் நடவடிக்கைகளில் மிகவும் பின்தங்கியுள்ள நாடுகளில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சுகாதார சீர்கேடுகளை தாங்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை இயல்பாகவே பெற்றுக்கொள்கிறது என்றும் தொற்றுநோய் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நெருக்கடிகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றியின் அடையாளமாக தசரா பண்டிகை திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
மனதின் குரல் நிகழ்ச்சியின் 70வது வாரமாக வானொலியில் இன்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகைகளை இந்த ஆண்டு மிகவும் எளிமையாக கொண்டாடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் என கூறிய பிரதமர் திரு மோடி பண்டிகை காலங்களில் பொருட்கள் வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக அளவில் வாங்கிட வேண்டும் என்றும் காதி விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் முகக்கவசங்களை பொதுமக்கள் அதிகம் வாங்கி பயன்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பண்டிகைகள் வரவுள்ளதால் தனி மனித இடைவெளியுடன் பண்டிகைகளை மிகுந்த கவனமுடன் பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் நெருக்கடிகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றியின் அடையாளமாக தசரா பண்டிகை திகழ்வதாகவும் கொரோனாவுக்கு எதிரான போரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக தமிழகத்தின் தூத்துக்குடி பகுதியில் சலூன் கடை நடத்தும் பொன் மாரியப்பன் என்பவரிடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா என தமிழில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டார். அவரிடம் சிறிது நேரம் உரையாடினார். தூத்துக்குடியில் முடி திருத்தும் மையத்தில் நூலகம் நடத்தி வரும் தன்னை பிரதமர் திரு மோடி பாராட்டியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திரு பொன் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு பொன் மாரியப்பன் குடும்ப சூழ்நிலை காரணமாக 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றுள்ளார். முடி திருத்தும் நிலையம் அமைத்து அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த போதிலும் புத்தக வாசிப்பில் அதிக ஆர்வம் கொண்டதால் தனது கடையிலேயே சிறிய நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார். இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் காத்திருக்கும் சமயத்தில் புத்தகங்களை வாசித்துவிட்டு செல்கின்றனர். திரு பொன் மாரியப்பனின் இந்த சேவையை அறிந்த பிரதமர் திரு மோடி இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமிழில் பேசி பாராட்டு தெரிவித்தார். பாரத பிரதமர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த நூலகம் வச்சதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் தமிழில் பேசினாங்க. அது எனக்கு மேலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது என்று கேட்டாங்க. நான் திருக்குறளை சொன்னேன். அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டாங்க. மேலும் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. நெல்லின் ஈரப்பதம் குறித்து வரும் 27ஆம் தேதியன்று அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய குழு தெரிவித்துள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது குறுவை நெல் அரிசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் வயல்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல் மணிகள், நெல் மூட்டைகள் ஆகியவை நனைந்து முளைக்கத் தொடங்கின. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நெல்லுக்கான ஈரப்பதத்தை 17% இருந்து 22% தளர்த்தி வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து நெல்லின் ஈரப்பதம் 22% உயர்த்துவது குறித்து மத்திய குழுவினர் தஞ்சை மாவட்டம் குருவாடிப்பட்டி, குளிச்சப்பட்டு, பணிகக்கோட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து நெல் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சென்னை மண்டல இந்திய உணவுக் கழகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இதுகுறித்த அறிக்கையை வரும் 27ஆம் தேதியன்று மத்திய அரசிடம் அளிக்கப்படும் என்றும் மத்திய குழு தலைவர் திரு யாத்ரேந்திர ஜெயின் தெரிவித்தார். குற்ற நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது வேகச் செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் அருகே மதுபான கடை மீது வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் வில்லியனூர் அடுத்த 10 கண்ணு பெட்ரோல் நிலையம் அருகே பாருடன் மதுபான கடையும் நடத்தி வருகிறார். நேற்று இரவு அங்கு வந்த மர்ம நபர்கள் திடீரென வெடிகுண்டு வீசினர். இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் 6 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளனர். சாயர்புரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன், தங்கச்செல்வன், மகாராஜன், சின்னத்தம்பி, ராசகுட்டி மற்றும் திரேஸ்புரம் பகுதியில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கிசிங்கர் ஆகிய 6 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் பரிந்துரையின் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர்.
மலைக்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை மணிமேகலை என்பவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை கடந்த 13ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து விசாரித்த போலீசார் தாலிப் ராஜா, முகமது முஸ்தபா ஆகியோரை கைது செய்து 16 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் மர்மமான முறையில் 3 இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமடைந்தன. பாரதியார்புரத்தைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவர் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்திவிட்டு சென்றார். அவரது உறவினர்களும் அருகே வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் 3 இருசக்கர வாகனங்களுக்கும் மர்ம நபர்கள் தீ வைத்ததில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்று படுகைகளில் தொடர்ந்து நடைபெறும் மணல் திருட்டை கட்டுப்படுத்த முடியாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்பதால் பிடிபடும் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை போட்டுவிட்டு மணல் திருட்டில் ஈடுபடுவோர் தப்பி ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பாலச்சந்திரன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மாத்தூரில் அவரது வீட்டில் இருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்கள் பாலச்சந்திரனை வெட்டி படுகொலை செய்தனர். வரும் 30ஆம் தேதி அவருக்கு திருமணம் நடக்கவிருந்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதனால் அப்பகுதியில் சோகம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து கள்ளத்தோணியில் தமிழகம் வந்த இலங்கை வாலிபரை கியூ பிரிவு போலீசார் காங்கேயத்தில் கைது செய்தனர். இலங்கையைச் சேர்ந்த தசிகுமார் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதுடன் பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்கள் இல்லாமல் தமிழகம் வந்தது தெரியவந்தது. அவரிடம் இருந்த இலங்கை தேசிய அடையாள அட்டையை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 17ஆம் தேதி இலங்கையில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கள்ளத்தோணி மூலம் அவர் காங்கேயம் வந்தது தெரியவந்தது. புதுச்சேரியில் 7 மாதங்களுக்கு பிறகு பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று முதல் மீண்டும் பேருந்துகள் இயக்கத் தொடங்கின. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பேருந்து நிலையம் மூடப்பட்டு தற்காலிக காய்கறி சந்தையாக செயல்பட்டு வந்தது. உள்ளூரில் மட்டும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடந்த வாரம் முதல் தனியார் பேருந்துகள் இயங்கத் தொடங்கியதால் அரசு பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் இருந்தே அனைத்து இடங்களுக்கும் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனையடுத்து காய்கறி சந்தை பெரிய மார்க்கெட் பகுதிக்கு மாற்றப்பட்டது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் கரூர் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த விலிஃப்ரெட் ப்ரோ என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் பெங்களூருவில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென காரில் இருந்து புகை வரத் தொடங்கியதுடன் என்ஜின் பகுதியில் இருந்து தீ மளமளவென பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக 4 பேரும் காரை விட்டு வெளியேறியுள்ளனர். சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருச்சி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் திருவானைக்காவலில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக தலைமை நிலைய செயலாளரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்ரீரங்கம், மணப்பாறை, லால்குடி சட்டமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கவும், இளைஞர்களை ஒருங்கிணைத்து கழகத்தில் உறுப்பினராக்கிடவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொருளாளர் வெற்றிவேல் மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்கரன் கோவில் அருகே கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த 10 டன் ரேஷன் அரிசியுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து பணவடலி சத்திரம் சோதனைச் சாவடி அருகே ஒரு லாரியை சோதனையிட்டனர். அப்போது அதில் ரேஷன் அரிசி கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது.
இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சாலையோரங்களில் இருந்த மரங்களை அரசு அதிகாரியே வெட்டி விற்க முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிம் என்பவரும் அவருடன் பணிபுரியும் 10 பேரும் சேர்ந்து மீமிசல் சாலையில் உள்ள விலை மதிப்பு உள்ள புளிய மரத்தை வெட்டி விற்க முயற்சி செய்துள்ளனர். இதுகுறித்து தகவலின் பேரில் பத்திரிகையாளர்கள் அங்கு செய்தி சேகரிக்க சென்றபோது மரங்களை வெட்டி கடத்த முயன்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி அணையின் கரையோர கிராமங்களான கெலவரப்பள்ளி, தட்டிக்கானப்பள்ளி, சின்ன கொள்ளு உள்ளிட்ட கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆயுத பூஜைக்காக வாகனங்களை சுத்தப்படுத்தவோ செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கவுண்டன்யா மகாநதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வந்ததை ஒட்டி பூக்களை தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் அதனை வரவேற்றனர். இந்த நதி குடியாத்தம் நகருக்கு மத்தியில் சென்று பள்ளிக்கொண்டா அருகே பாலாற்றில் கலக்கிறது. ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டன்யா மகாநதி நீர் குடியாத்தம் நகருக்குள் தண்ணீர் வருவதால் இரவு நேரம் வரை காத்திருந்த பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் பூக்களை தூவியும் ஆரவாரத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தோப்புக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 100 நாள் வேலைக்கு சென்றபோது அவர்கள் பனை விதைகள் கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டனர். எனினும் அவர்கள் அதனை கொண்டு வராத காரணத்தினால் வேலை இல்லை என்று கூறிய அதிகாரிகள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் தோப்புக்கொல்லை அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிரிட்டட் யூத்ஸ் கால்பந்தாட்ட கழகத்தின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் கால்பந்தாட்டத்தில் மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வமூட்டும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா முன்பு தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே வாகனங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தனியார் வாகன பழுதுபார்க்கும் மையத்தில் பணியாற்றி வந்த தேவேந்திரன் என்ற இளைஞர் நேற்று இரவு வாகனங்களை சர்வீஸ் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் உள்ள கலைமகள் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சரஸ்வதிக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் நடைபெற்ற இந்த பூஜையில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அழகாபுத்தூரில் ஆடியான் வாய்க்கால் மதகு இடிந்து விழுந்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இம்மதகின் ஒரு பகுதி 4 நாட்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி விவசாயிகளே ஒன்று சேர்ந்து மணல் மூட்டைகளை அடுக்கி மதகை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தக்கலை அருகே ஊருக்குள் புகுந்த உடும்பை பொதுமக்கள் துணையுடன் போலீசார் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரபுரம் காலனி பகுதியில் இரவு நேரத்தில் பெரிய உடும்பு ஒன்று சாலையில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது.
அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கொற்றிக்கோடு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் உடும்பை பிடித்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் அந்த உடும்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலையில் கிடந்த 1,50,000 ரூபாயை பனியன் வியாபாரி ஒருவர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த பனியன் வியாபாரம் செய்து வரும் செல்வம் என்பவர் நஞ்சப்பா பள்ளி சாலையில் சென்றபோது சாலையில் கிடந்த பையில் 1,50,000 ரூபாய் இருந்ததை கண்டுபிடித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் கணேசனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. கருவம்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பணத்தை தவறவிட்டது விசாரணையில் தெரியவந்தது. அவரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை நேர்மையாக ஒப்படைத்த செல்வத்திற்கு காவல் நிலையத்தில் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக பொருளாளருமான பி. வெற்றிவேலின் 9வது நாள் நினைவையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா. கரிகாலன், அம்மா பேரவை துணை செயலாளர் திரு தாம்பரம் நாராயணன், ஆலந்தூர் பகுதிக் கழக செயலாளர் திரு ஏ.என். லட்சுமிபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயுத பூஜையை முன்னிட்டு விருதுநகர் மத்திய மாவட்டம் சிவகாசி நகர 10 மற்றும் 13வது வார்டு கழகங்கள் சார்பில் சிவகாசியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி. சாமிகாளை, 10வது வார்டு செயலாளர் திரு சூசை கணேஷ், 13வது வார்டு கழக செயலாளர் திரு எஸ். கே. பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் முகக்கவசம் அணியாமல் சாலையில் சுற்றியவர்களை பிடித்து இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கிய போலீசார் அவர்களை உறுதிமொழி ஏற்க செய்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா தனது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார். இவரது எல்லைக்குட்பட்ட கடையாலுமூடு காவல் நிலையத்திற்கு முன்பாக வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றமாட்டோம் என உறுதிமொழியும் எடுக்க வைத்தார். அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கிடக் கோரி தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே ரத்து செய்யப்பட்டது என திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், பஞ்சாப் மாநில அரசை தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைகளில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் இயற்றப்படும் என தெரிவித்தார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக வேளாண் சட்டங்கள் இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு எதிரான மனப்போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையே நிலவி வரும் எல்லை பதற்றம் முடிவுக்கு வர வேண்டும் என்றே இந்தியா விரும்புவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டார்ஜிங்கில் உள்ள சுக்னா போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் பூஜைக்கு பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், இந்திய நிலத்தில் இருந்து எவரும் ஒரு அங்குலத்தை எடுக்கக்கூட ராணுவம் அனுமதிக்காது என தெரிவித்தார். இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளதை
RSS அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் அறிவார் எனவும், ஆனால் அந்த உண்மையை எதிர்கொள்ள அவர் பயப்படுவதாகவும் காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் பகவத், சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு தெரியும் எனவும், இந்தியாவின் பதிலடியை கண்டு சீனா பதற்றமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள திரு ராகுல் காந்தி, சீனாவின் ஆக்கிரமிப்பிற்கு மத்திய அரசும் RSSம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் குழு பரிந்துரைத்தபோதும் அதனை 7.5% மாற்றியது ஏன் எனவும் தமிழக அரசுக்கு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் தராத ஆளுநரின் செயல் அதிகார எல்லை மீறல் எனவும் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டிற்கு அனுமதி வழங்க ஆளுநர் போதுமான கால அவகாசம் எடுத்துக் கொண்டதாகவும், இனி அது தேவையில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் திரு முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், மனு தர்ம நூலில் இருப்பதாக கூறி பெண்களை இழிவுபடுத்தியவர்களுக்கு தக்க சமயத்தில் பெண்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும், இதனை கண்டித்து தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.